السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن المسلم إذا كان مخالط الناس ويصبر على آذاهم خير من المسلم الذي لا يخالط الناس ولا يصبر على آذاهم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டு உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அறிவியலின் ரீதியாக, கணினி மயமாக்கலின் ரீதியாக, புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் ரீதியாக மனித சமுதாயம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு நவீனங்களுடைய வளர்ச்சிகள் நம் இளைய தலைமுறைகளிடம் பரவி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில், ஆனால் அதே வேளையில் ஒரு மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்தக்கூடிய, மனிதனுக்கு அவனை மென்மேலும் அழகுபடுத்தி தரக்கூடிய குணாதிசயங்களின் ரீதியாக, பண்பாட்டுகளின் ரீதியாக மனித சமுதாயம் எவ்வளவு தூரங்கள் நாம் முன்னேறி இருக்கின்றோம், ஒரு மனிதனுக்கு தேவையான அவசியமான பண்பாடுகளை, குணாதிசயங்களை எவ்வளவு தூரங்கள் நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வருகின்றோம் என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அது இருக்க முடியும். மனித சமுதாயங்கள் அறிவியல் ரீதியாக, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ரீதியாக நாம் முன்னேற்றங்களை நாம் பரவலாக காணப்பட்டாலும், மனிதன் என்கின்ற ரீதியில் ஒரு மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்தக்கூடிய குணாதிசயத்தின் ரீதியில், பண்புகளின் ரீதியில் மனிதர்களிடத்தில் நல்ல பண்புகள் என்பது உண்மையாகவே மிக மிக குறைந்து வருகின்றது, அருகி வருகின்றது என்பதுதான் காலங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய யதார்த்த ஒரு சூழ்நிலை. அப்படி மனித சமுதாயத்திடம் குறைந்து வரக்கூடிய பல்வேறு விதமான குணாதிசயங்களில் இந்த ஒரு குணாதிசயம் குறிப்பாக சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை பல்வேறு விதமான மக்களோடு, பல்வேறு தரப்பட்ட சகோதரர்களோடு, அண்டை வீட்டுக்காரர்களோடு பழகி வரக்கூடிய நமக்கு, குறிப்பாக பன்முக தன்மைகளும் பன்முக சிந்தனைகளும் கொண்ட ஒரு மனித சமுதாயமாக வாழ்ந்து வரக்கூடிய நமக்கு மத்தியில் பிறர்களினால் ஏற்படக்கூடிய சில சிரமங்களை கூட, சின்ன சிரமங்களை கூட சகித்து கொள்ள முடியாத,
தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழலில்தான் இன்றைய மனித சமுதாயம், இன்றைய தலைமுறைகள் வளர்ந்து வருகின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். உண்மையிலேயே மனசாட்சி ரீதியாக நாம் ஒத்துக்கொள்ளவும் ஆக வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சிறந்த மனிதர் என்பதை குறித்து இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்ய வரக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது, அஹ்மது ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. சில வார்த்தைகள் வேறுபாடு, அவ்வளவுதான். நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், யார் சிறந்த மனிதன்? இன்னல் முஸ்லிம இதா கான முகாலித்தன் நாஸ வ யஸ்பிரு அலா ஆதாஹும். ஒரு முஸ்லிமான மனிதர் பல்வேறு விதமான மனிதர்களுக்கு மத்தியில் பல்வேறு விதமான சமயங்கள் பரவி வரக்கூடிய அல்லது பல்வேறு விதமான குணநலன்கள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமான மனிதர் வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழக்கூடிய சமயத்தில் அவர்களின் மூலமாக இவருக்கு சில பல கஷ்டங்கள், சிரமங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரும் மினல் முஸ்லிமின் லதி லா யுகாலித்துன் நாஸ வலா யஸ்பிரு அலா ஆதாஹும். என்னாலாம் இவங்களோட வாழ முடியாதுப்பா, என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, எவ்வளோ சிரமப்படுத்துகிறாங்க, இவங்களோடலாம் என்னால் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய மனிதனை விட பன்முகத்தன்மை கொண்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமான மனிதன் வாழ்ந்து அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில சிரமங்களையும் யார் சகித்துக் கொள்கின்றானோ, நபிகள் பெருமானார் சொல்வார்கள், கைருல் முஸ்லிம், கைருல் முஸ்லிம், அவனே சிறந்த முஸ்லிம் என்பார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பாக பன்முகத்தன்மைகளும் பல்வேறு விதமான மொழிகளும் பல்வேறு விதமான குணாதிசயங்களும் கொண்ட சமூகங்களுக்கு மத்தியில் நாம் வாழுகின்ற பொழுது பேச்சின் ரீதியாகவோ செயலின் ரீதியாகவோ ஏதேனும் சில சிரமங்கள் ஏற்படலாம். நபிகள் பெருமானார் சொல்வார்கள், அப்படி மக்களோடு கலந்து வாழ்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சில சிரமங்களை யார் சகித்துக் கொண்டு வாழ்வாரோ அவரே முஸ்லிம்களில் சிறந்தவர். இவரை விட என்னால் இப்படி வாழ முடியாது என்று யார் ஒதுங்கி விடுகின்றாரோ அவரை விட மக்களுக்கு மத்தியில் பன்முகத்தன்மை கொண்ட மக்களுக்கு மத்தியில் நாம் வாழுகின்ற பொழுது அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொண்ட வாழ பழகிக் கொண்டவர் அவரே சிறந்த முஸ்லிம். அஹ்மது ஷரீஃப் இதே ஹதீஸ் தான். நபிகள் பெருமானார் சில வார்த்தை வித்தியாசங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அஅலமு அஜரா, அஅலமு அஜரா, மிகச் சிறந்த கூலி யாருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட மனிதருக்குத்தான். இன்றைக்கெல்லாம் பொருளாதாரங்களை நாம் கொஞ்சம் மேம்படுகின்ற பொழுது நமக்கு துளிர் விடக்கூடிய முதல் ஆசையே சொந்த வீடு வாங்கணும். தவறு கிடையாது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் சொந்த வீடு வாங்குறாங்க. எங்கங்க? சென்னைன்னு பேர் இருக்கும், ஆனால் சென்னைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, போய் வாங்கிடுவாங்க. அவங்கள போய் நாம் ஏங்க இவ்வளோ தூரத்தில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்டால் சொல்லுவாங்க, என்னுடைய பட்ஜெட்டுக்கு இதான் கிடச்சிது, இது ஒரு காரணம். என்னுடைய பட்ஜெட்டுக்கு இங்கே தான் கிடச்சிது, இது வாங்கினேன், இது ஒரு காரணம். இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க தொல்லை தாங்கலைங்க, சொந்தக்காரங்க தொல்லை தாங்கலை, எவன் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, எவனும் இங்கேயும் வரக்கூடாது, அதான் இவ்வளோ தூரமாக வந்துட்டேன். யதார்த்தமா இல்லையா? யதார்த்தமா இல்லையா? இது இஸ்லாம் சொல்லி தருகின்றது. இப்படி மக்களை வெறுத்து விட்டு வருகின்றவன் சிறந்த முஸ்லீம் அல்ல. மக்களோடு கலந்து வாழணும். அவர்கள் தரக்கூடிய, அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில சிரமங்களை, இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அவனே சிறந்த முஸ்லீம். மற்றொரு ஹதீஸ், அதற்குத்தான் சிறந்த கூலி அல்லாஹ்விடத்தில். இன்னைக்கெல்லாம் யதார்த்தமாக கேட்குறேன், ஐயா நம்ம பிள்ளையும் கேட்குது, நான் ஏன் சகிச்சுக்கணும், நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? இன்றைய தலைமுறைகளிடத்தில் யதார்த்த பேச்சு, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் ஏன் சகிச்சுக்கிறணும்? மார்க்கம் சொல்லி தருகின்றது சகித்தல்.
சகிப்புத்தன்மை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஆக சிறந்த குணாதிசயம். அதற்கு அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலி உண்டு. ஆனால் வளரும் தலைமுறைகள் சொல்கின்றோம், எங்களால் சகிச்சுக்க முடியாது. ஓ வீட்டு குப்பை என் வீட்டு வாசலுக்கு வந்துடக்கூடாது, அது ஒரு சண்டை. பக்கத்து வீட்டு பிள்ளை விளையாடி அந்த பால் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு சண்டை. ஆக எதையும் யாரையும் எதற்கும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம். எங்க வாழ்க்கை இப்படிதான், இந்த ஒரு வட்டம் தான். உன்னை வச்சு எனக்கு நான் இல்லை, என்னை கொண்டு உனக்கு நீ இல்லை. இந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ பழகி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கம் சொல்கின்றது, மாணவி சொல்லித் தருகின்றார்கள், இது சிறந்த வாழ்க்கை அல்ல. பன்முகத்தன்மை கொண்ட மக்களோடு, பன்முக குணாதிசயங்கள் கொண்ட மக்களோடு சேர்ந்து வாழணும். அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்து வாழ பழகணும். அவன்தான் சிறந்த முஸ்லிம், அவனுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த கூலி. நம்மில் யாருமே அது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக்க தயார் இல்லை நினைக்கிறாம. யோசிச்சு பார்ப்போமே, ஒரு டிரைவர் ஒரு வாகனத்தை ஓடுறாரு, ஆள் நடமாட்டமே இல்லை, வெறும் வெட்ட வழி, அழகாக ஓடிட்டு வந்துடுறாரு. இன்னொரு வாகன ஓட்டி வாகனத்தை செலுத்துறாரு, மிகுந்த வாகன நெரிசல்கள், மிகுந்த இடர்பாடுகள் நிறைந்த ஒரு சாலையில வாகனத்தை ஓட்டுறாரு. ஆனால் சேஃப்டியா ஓட்டுறாரு. யாருங்க சிறந்த டிரைவர்? யார் சிறந்த வாகன ஓட்டி? அவன் சிரமங்களே இல்லாம, யாரு கூட அனுசரிக்காம, என் வாழ்க்கை இந்த ஒரு காம்பவுண்ட் சோறு தான், இதுக்குள்ளதான் நான் இருப்பேன், இந்த வாழ்க்கை இது ஒரு சரியான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு திறம்பட தெளிவாக எடுத்துரைப்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம், நாம் குறிப்பாக நபிமார்களுடைய வரலாறுகளில் அல் குர்ஆன் அதிகம் பேசப்படக்கூடிய வரலாறுக்கு சொந்தக்காரங்க நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம், பனி இஸ்ரவேல். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல். காரணம், அவ்வளவு தூரங்கள் ஒரு நபியை நோவினை செய்து பழக்கப்பட்ட ஒரு சமுதாயம் பனு இஸ்ரவேல் சமுதாயம். நபி என்று கூட பாராமல் நபியை அவ்வளவு தூரங்கள் நோவினைப்படுத்தி அழகு பார்த்தவர்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயம். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி தருவாங்க, எந்த அளவுக்கு நோவினை கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இரஹமுல்லாஹு மூசா, அல்லாஹ் நபீனா மூசாவிற்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. ஏன் தெரியுமா? லகது ஊதிய பி அக்ஸர மின் ذلك ஃபஸபர. நபிகள் பெருமானாருக்கு மாற்றார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் எவ்வளவு தூரங்கள் நபிகள் பெருமானாரை துன்பப்படுத்தினார் நமக்கு தெரியும். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபீனா மூசாவிற்கு அல்லாஹ் கருணை புரியட்டுமாக. ஏன் தெரியுமா? அவர் என்னை விட அதிகமாக அந்த சமுதாயத்தினால் நோவினைக்குள்ளாக்கப்பட்டார். அந்த நோவினைக்குள்ளாக்கப்பட்டும் ஃபஸபர, அதனை அவர் சகித்துக் கொண்டார். அதிகமாக அந்த சமுதாயத்தினால் காயப்படுத்தப்பட்டாலும் ஃபஸபர, அதனை அவர் சகித்துக் கொண்டார். அந்த நபியினா மூசாவிற்கு அல்லாஹ் கருணை புரியட்டுமாக. அவ்வளவு தூரங்கள் சிரமப்படுத்தி பார்த்தவர்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயம். எல்லாத்தையும் விட்டுறலாம். கடைசி நிலைமை, ஒரு பக்கம் நைல் நதி, மற்றொரு பக்கம் ஃபிரௌனுடைய படை. வரலாறு நமக்கு தெரியும். ஃபிரௌனுடைய இறுதி கட்டம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து செங்கடலில் ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்து அங்கிருந்து அல்லாஹ் வெளியேற்றி கொண்டு வந்துட்டான். காப்பாற்றப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு எங்கு போக வேண்டும் என்று தெரியல. அல்லாஹ் ஒரு ஊரை காட்டி இந்த ஊருக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
அந்த ஊருக்கு ஏற்கனவே அங்கே ஒரு அரசன் இருக்கான், அவனை எதிர்த்து போரிட்டு தான் உள்ளே போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ நபீனா மூசா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு, வாங்க இந்த ஊருக்குள்ளே போகலாம். ஆனால் அங்கே ஒரு அரசன் இருக்கான், அந்த அரசனை எதிர்த்து போரிட்டு போக அல்லாஹ் சொல்கிறான், வாங்க போகலான்னாங்க. இவ்வளவு தூரங்கள் அழிச்சாட்டியங்கள் புரிந்து கொடுமைகள் புரிந்து அத்தனைக்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை பாதுகாத்து கொடுத்து எல்லாம் முடிச்சு அல்லாஹ் கடைசியாக நீங்கள் பாதுகாப்பாவால் இந்த ஊருக்குள்ளே போங்கன்னு அல்லாஹ் சொன்னா. பனு இஸ்ரவேல் சமுதாயம் பேசியது அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். என்ன சொன்னாங்க? நபீனா மூசாவே, ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்கள் உங்கள் இறைவனை போய் சண்டை போட்டுக்காங்க, நாங்கள் எங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம்னா. இவ்வளோ அழிச்சாட்டியும் புரிந்து அல்லாஹ் காப்பாற்றி ஊருக்குள்ளே போங்கடாண்டா. அவன் சொன்னான், நீங்கள் உங்களது இறைவனை சண்டை போடுங்க, ஹாஹுனா காயிது, நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன்னாங்க. நபீனா மூசா வெறுத்துட்டாங்க. ஒரு மனிதன் இப்படியுமா நன்றி கெட்டவனாக இருப்பான்? இதற்கு மேலே இவங்களால் என்னால் போராட முடியாது என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வாஹி ஃபஃபுருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன். யா அல்லாஹ், போதும், உன் உத்தரவு, நபியை அனுப்பினேன், பனு இஸ்ரவேல்கிட்ட இவ்வளோ தூரம் போராடணுமா, போராடி பார்த்துட்டேன், இறுதியாக கொண்டு வந்து ஃபிரௌனை அழிச்சு இவங்களையும் காப்பாற்றி விட்டாச்சு. யா அல்லாஹ், இதற்கு மேலே என்னால் போராட முடியாது, கை விரிச்சிட்டாங்க. இன்னி லா அம்லிகு, ரப்பே இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி, இனிமேல் நானும் என் சகோதரன் போராட எங்களுக்கு சக்தி இல்லை. காரணம், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு நன்றி கெட்டவனா இருக்கிறான், நாம சொன்னோம் வேற ஒன்று தான் செய்கிறான். இனிமேல் எங்களால் போராட முடியாது. யா அல்லாஹ், என்னையும் சகோதரனையும் ஃபஃபுருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாஸிகீன், இந்த பாவியான கூட்டத்தையும் எங்களையும் பிரித்து விட்டுட்டாங்க. இந்த பாவியான கூட்டத்தையும் எங்களையும் அல்லாஹ் பிரித்து விட்டுரு, எங்களால் இதுக்கு முடியாதுன்ட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த உத்தரவு என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த உத்தரவு குர்ஆன் அடுத்த வசனம் பேசும், வரலாறு நமக்கு சொல்லித் தரும். நபீனா மூசா கேட்டாங்க, யா அல்லாஹ், போராடி இதுவரை போதும், இதற்கு மேல் முடியாது, பிரித்து விட்டுரு. அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா. என் சொல்லுக்கு மாறு செஞ்சான்ல, 40 வருஷம் இந்த பாலைவனம் தான் உங்களுக்கு வாழ்க்கை, பிரிச்சுனா விட முடியாது, அவனுடைய சிரமத்தோடு நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும், அப்படிலாம் பிரித்து விட முடியாது, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். திருமறையை விரிவுரை எடுத்து பார்த்தால் தெரியும், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்குதான் வஃபாத்தும் ஆனார்கள். மக்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, நான் தனியா பிச்சுக்கிட்டு போறேன். சிரமங்களை சகித்துக் கொண்டு வாழ்பவருக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி, நன்மாராயங்கள், அவரை சிறந்த முஸ்லிம் மார்க்க நமக்கு சொல்லித் தரும். ஆனால் அண்டி வீட்டுக்காரருடைய சின்ன குப்பை கூட நமக்கு வந்துடக்கூடாது. அவன் வீட்டில் தீய எரிஞ்சாலும் நம்ம வீட்டில் கதவு மூடிதான் இருக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை பழகிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் பெரிய கலவரம் நடந்து சூசைட் வரைக்கும் போயிருக்கும், ஆனால் இவர் கதவு திறந்து கூலாக வெளியே வருவார். என்னங்க நடந்துச்சு? ஊருக்கே தெரிஞ்சிருக்கும், மீடியா வரைக்கும் வந்திருக்கும், ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், இவர் நிதானம் வருவார். என்னங்க நடந்துச்சு? யாரோடும் யாரையும் இணைத்து பார்க்காத ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இன்றைய மனித சமுதாயங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது, பயணப்பட துவங்கி இருக்கின்றது. இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு சகிப்புத்தன்மை அற்றதுடைய விளைவு என்ன தெரியுமா? நேற்றைக்கு முந்தைய தினம் சென்னையே கலவரமாச்சு. சென்னையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும். அரசு மருத்துவரை ஒரு இளைஞன் குத்திவிட்டான். உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம், உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம், கண்டிப்பாக தண்டனை குறித்தானவன். ஆனால் அதே வேளை இப்பேற்பட்ட
ஒரு குற்றத்தை அவன் செய்வதற்கு அவனை சுமத்தியது என்ன காரணம்? அதை ஒருத்த தவறு செய்கிறான்டா, இவன் ஒன்றும் கொலைகாரன் அல்ல, பிறவி திருடன் அல்ல, பிறவி கொள்ளைக்காரன் அல்ல, திடீரென மாறிய ஒரு இளைஞன். இவனை இப்படிப்பட்ட வன்முறைக்கு இது அவனை ஆளாக்கியது. இந்த நிகழ்விற்கு பிறகு பாலா என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர் அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போறாரு. விக்னேஷ் என்கின்ற இளைஞன் 26 வயது இளைஞன். சென்று அருகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவனை குறித்து விசாரிக்கிறாரு. எல்லாருமே சொல்றாங்க, மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்த இளைஞர் ரொம்ப சாது, மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்த இளைஞர் ரொம்ப சாதுவானவன் எல்லாரும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதுவான மிருதுவான குணம் கொண்ட ஒரு இளைஞனை இப்படிப்பட்ட ஒரு வன்முறைக்கு எது தூண்டியது? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த வருடம் 2023 10ஆம் மாதம் அவனுடைய தாய்க்கு, விக்னேஷ் என்பவருடைய தாய்க்கு கேன்சருக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மருத்துவர் நோயாளிகள் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கணும் நாம் புரிஞ்சுக்கிறணும். அந்த இளைஞன் ஒரு அப்பாவியான ஒரு சாதுவான இளைஞன் இப்படி வெகுண்டல, இப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணிக்கு ஆளாக காரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? மருத்துவர் வருவார், நாங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்க போவோம், ஆங்கிலத்தில் அசிங்கமாக திட்டுவார். ஏதாவது சந்தேகம் கேட்டு போனால் ஆங்கிலத்தில் அசிங்கமாக திட்டுவார். நான் பார்த்துருப்போம், அரசு மருத்துவமனைகளில் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க, பேஷண்ட்டுடைய நிலைமை எழுது. அந்த நோட்டை எடுத்து பேஷண்ட்டை மூஞ்சில் வீசுவார். யோசிச்சு பாருங்க, ஒரு வருட காலமாக தன் தாய்ப்படக்கூடிய அசிங்கங்களை அவமானங்களை கண்ணுக்கு எதிரே பார்க்கின்றான். 8 மாதங்களுக்கு முன்பாக தந்தை இறந்திருக்கின்றார். படித்த இளைஞன், வேலை இல்லை, அதற்கு மத்தியில் தாயோட இந்த நிலைமை வேறு. தாயை ஒரு வருடமாக அரசு மருத்துவமனையில் பார்க்கிறான். இது போன்ற ஒரு அசிங்கத்தின் அவமானத்தின் பின்னணியில் மருத்துவர்கள் எவ்வளவு தூரங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் சேவை என்ன? கொடுக்கப்படக்கூடிய மருந்தை விட பேசக்கூடிய பேச்சின் மூலமாக குணப்படுத்துவதுதான் மருத்துவம். ஆனால் அந்த மருத்துவர் அனுதினமும் ஏதேனும் கேட்டால் ஆங்கிலத்தில் திட்டுவதும், குறிப்பீடுக்காக இருக்கக்கூடிய நோட்டை எடுத்து மூஞ்சில வீசுறதும், தன் தாய்க்கு ஏற்பட்ட இந்த அசிங்கம், இந்த அவமானம் அவனை மன நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்றது. எனவே தான் பார்த்திருப்போம், கத்தியால குத்துனா சாது அமைதியாக நடந்து போறான், யாரும் அவனை விரட்டுற எதுவும் செய்யல, அமைதியாக நடந்து போறான். ஒண்ணுமே புரியல, ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை வெறுத்தவனாக அந்த மருத்துவர் தனது மருத்துவ பணியை கவனமாக செய்திருந்தால், ஒரு மனிதநேயத்தோடு செய்திருந்தால், ஒரு நோயாளியை எப்படி அணுக வேண்டுமோ அந்த சகிப்புத்தன்மையோடு அணுகியிருந்தால், உண்மையிலேயே ஒரு இளைஞன், அதுவும் சாதுவான ஒரு இளைஞன் இவ்வளவு பெரிய கொலையின் பின்னணியில் அவன் மாறி இருக்க வேண்டாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, அந்த குற்றத்தை நியாயப்படுத்த முடியாது, இருப்பினும் அதற்கு தூண்டுகோலாக இருந்தது. இன்றைய சமூகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக வளரும் தலைமுறைகள், சகிப்புத்தன்மைகள் அற்ற ஒரு தலைமுறைகளாக, குறிப்பாக பொதுவெளிகளில் பஸ்ஸில் பயணப்பட்டு போகிறோம், நெருக்கடி தான், டிராஃபிக் தான், ஒருத்தர் இடிச்சிடக்கூடாது, லேசாக கை மேலே பற்றக்கூடாது, காலை மிதிச்சிடக்கூடாது, உடனே கோபம் வந்துடுது. வளரும் தலைமுறைகள் முற்றிலுமாக சகிப்புத்தன்மைகள் அற்ற ஒரு சமுதாயமாக வாழ துவங்கி இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கம் சொல்லித் தருகின்றது, கண்டிப்பாக மக்களோடு மக்களாக கலந்து வாழ்கின்ற பொழுது அவர்களின் புறத்திலிருந்து சில இன்னல்கள், சில சிரமங்கள் வரத்தான் செய்யும். அதை சகித்துக் கொள்வோனே உண்மை முஸ்லிம். அதை சகித்துக் கொள்வோனே உண்மை முஸ்லிம். அவனுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் அஅஸமு அஜ்ரா, உயர்ந்த கூலி. இன்று நாம் நவீனங்களின் ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை தொட்டிருக்கின்றோம், மனிதத்தின் ரீதியில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மறந்துவிடக்கூடாது. நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித் தருவார்கள்,
இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், மன் கதும கைலன் வஹுவ யக்திரு அலா அன் யன்தஸிர. யார் தவறு செய்த ஒருவரிடத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்கின்றாரோ அவருக்கு அதனை பழிவாங்குவதற்குண்டான சக்திகள் இருந்தும் சகிப்புத்தன்மையோடு யார் நடந்து கொள்வாரோ நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், தஆஹுல்லாஹு தஆலா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அழைப்பான். எப்படி? அலா ரூஸில் ஹலாயிக், ஒட்டுமொத்த படைப்புகள் கூடி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அழைப்பான். ஹத்தா யுஹய்யிரஹு ஃபீ ஹூரில் ஐனி அய்யதுஹுன் நஷா. ஒட்டுமொத்த உலகமும் கூடியிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ் அவரை அழைத்து, யார் இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டாரோ அவரை அல்லாஹ் அழைத்து, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் அவரை பெருமைப்படுத்துவான். அவரிடத்தில் அல்லாஹ் சொல்வான், அடியானே, ஹூருல் ஈன்களில் நீ யாரை விரும்புகின்றாயோ, எத்தனை பேரை விரும்புகின்றாயோ அத்தனை பேரை அழைத்துக் கொண்டு செல். இது உனக்கு நான் தரக்கூடிய கண்ணியம், இது உனக்கு நான் தரக்கூடிய கண்ணியம். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லித் தருவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு வேண்டாம், யார் இல்லாமல் என்னால் வாழ்ந்துட முடியும், இந்த ஒரு போக்கு உண்மையிலேயே தவறான ஒரு போக்கு என்பதை மார்க்கம் மிக நிதர்சனமாக நமக்கு சொல்லித் தரும். கண்டிப்பாக உறவுகள் இருப்பார்கள், உறவுகள் மூலமாக கண்டிப்பாக நமக்கு சில சிரமங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டங்களை பேசி சமாளிக்க வேண்டுமே தவிர உதாசீனப்படுத்திவிட்டு செல்வது ஒரு மூமினுக்குண்டான அழகிய பண்பல்ல என்பதை அண்ணன் பெருமானாருடைய காலகட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் வந்தார். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அதா ரஜுலும் யா ரசூலல்லாஹ் இன்னலி கராபத்துன் அஸிலுஹும் வ யக்தஊன். நபியே நாயகமே, எனக்கு சில சொந்தங்கள் உண்டு, நான் அவர்களை சேர்ந்து வாழ்கின்றேன், ஆனால் அவர்களோ என்னை துண்டித்து வாழ்கின்றார்கள். வ அஹ்ஸனு இலைஹிம் வ யஸியூன இலைய. அவர்களுக்கு நான் உபகாரமே செய்கின்றேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதியே செய்கின்றார்கள். வ யஜ்ஹலூன அலைய வ அஹலமு அன்ஹும். அவர்கள் எனக்கு தீங்கு செய்கின்றார்கள், நான் அவர்களை மன்னித்து விடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். இது தொடர்ந்து நடைபெறுகின்றது. நபியே நாயகமே, என்ன செய்யட்டும்? நான் வேணும்னு நினைக்கிறேன், அவங்க வேணாம்னு நினைக்கிறாங்க. நான் நல்லதான் செய்கிறேன், அவங்க எனக்கு தீயதை செய்கிறாங்க. இது தொடர்ந்து நடைபெறுகின்றது. நபியே நாயகமே, என்ன செய்யட்டும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு இப்படி பதில் சொல்வார்கள், ல இன் கான கமா தகூலு கஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல. நீ சொன்னதை போன்றுதான் நடைபெறுகின்றது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ இப்படியே வாழ்ந்து வா, நீ இப்படியே வாழ்ந்து வா, அவங்க என்ன சிரமம் கொடுத்தாலும் பரவாயில்லை, இப்படியே வாழ்ந்து வா. கஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல. அவர்கள் வாயில் நீ சுடு மணலை கொண்டு நிரப்புவதற்கு அது சமம் என்றால் நபிகளும் பெருமானார். அவரது வாயில் நீ சுடு மணலை கொண்டு நிரப்புவதற்கு சமம் என்றார்கள். நீ இப்படியே செய்து வா, அவங்க இது இப்படி இருந்துட்டு போட்டும், நீ மனிதனாவாள், நீ முஸ்லீமாவாள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகிப்புத்தன்மை இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மனிதனால் வாழ முடியும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு முஸ்லிமுக்குண்டான அழகிய வாழ்க்கையாக ஒருபோதும் இருக்க முடியாது. சகிப்புத்தன்மை அற்றவர்களினால் தான் இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் மாறி வருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு எந்த பண்புகள் எல்லாம் அழகு சேர்க்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றானோ அப்பேற்பட்ட அனைத்து அழகிய பண்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.